வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு படம் 2022 இங்கிலீஷில் வந்த த பார்பேரியன். இந்த படத்தோடைய பிளாட் படி ஹீரோயின் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வருவாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தன் வாடகைக்கு வந்திருப்பான். ரெண்டு பேருமே ஒரே வீட்டை ஒரே டைமில் வாடகைக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் என்ன, அந்த வீட்டில் இருக்க மர்மமான விஷயங்கள் என்னென்ன நடக்குது, அடுத்தடுத்து எப்படி திகிலாக கொண்டு போகிறாங்கன்றதை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர்னு சொல்லலாம். வழக்கமான பேய் படத்தில் வர விஷயங்களை மட்டும் காட்டாமல் கொஞ்சம் மிஸ்ட்ரி ஆட் பண்ணி ரெண்டு ஜானரையுமே சூப்பராக பிளெண்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே ஹீரோயின் கண்டுபிடிக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகும்போது நிறைய டார்க் அண்ட் ட்விஸ்டான ஏரியாலாம் வரும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தோடைய பேஸ் கோர் பிளாட் என்ன அப்படிங்கிறத ப்ரீ கிளைமேக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் நடக்குதா, இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ அல்லுக்கிழமும். கிளைமேக்ஸ் எல்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கமான ஹாரர் ஜானர் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான டேலாக இருக்கும். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோ பேஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் போக போக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டு போவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2017 ஹிந்தி லாங்குவேஜில் வந்த இட்டேஃபாக். இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பாலிவுட் சைடு போகவே இல்லை. நிறைய குப்பை படங்கள் வந்தாலும் ஒரு சில நல்ல படங்கள் வரதான் செய்யுது. அதில் இது ஒரு தரமான படம். இந்த படத்தோடைய பிளாட் படி 2 மர்டர் நடக்கும். ரெண்டுத்தையுமே பிளெண்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. 2 விதமான ஸ்டோரியில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ எது உண்மை, யார் பண்ணான்றதை செம்மையாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் அண்ட் எடிட்டிங் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ஹீரோவோட கேரக்டரை டிசைன் பண்ண விதம், அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ப்ராசஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ரொம்பவே வித்தியாசமாகவும் டாப் நாச்சான்னு சொல்லலாம். ஏன்னா பாலிவுட்டில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக டைம் இருக்கவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்க போகிற படம் 2022 இங்கிலீஷில் வந்து தி வாட்சர். இந்த படத்தோடைய பிளாட்டுன்னு தனியாக சொல்லி ஸ்பாயில் பண்ணணுன்னு எதுவுமே இல்லை. இந்த படத்தோடைய டைட்டில் தான் பிளாட்டே. ஹீரோயினை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன் பார்க்கனா, இவங்க எப்படி அதை தடுத்தாங்க, அவ்வளோதான் பிளாட்டே. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஆவரேஜான படம் தான். பட் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல படம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அண்ட் படம் கொஞ்சம் ஸ்லோ பேஸில் தான் ஆரம்பிக்கும். பட் போக போக நல்லாயிருக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வில்லனோட கேரக்டர் சைட்லேருந்து காமிச்ச விஷயங்கள் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீரோயினோட பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறதையும், மற்ற கேரக்டர்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதை மட்டுமே காட்டாமல் வில்லனோட சைட்லேருந்தும் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப கம்மி போர்ஷன்ஸ்னாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். குறிப்பாக கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டில் பார்த்த படங்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை ஸ்பாயில் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.